எண் கணிதத்தை பற்றி நிறைய பேர் கேள்வி அப்படிங்கிறது கேட்குறாங்க. நான் ஃபோனில் நியூமராலஜி பார்த்து ஃபோன் நம்பர் எடுக்கணும். அந்த ஃபோன் நம்பர் கடைசி கூட்டுத்தொகை என்னவாக இருக்கணும், கடைசி முடிகிற நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோன் எனக்கு வருமானத்தை கொடுக்குமா, லாபத்தை கொடுக்குமா, தொலைத்தொடர்புகளை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய கேள்விகள். அதில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம ஏஎல்பியில் அவங்களுடைய ஜாதகம் இந்த லக்னமாக இருந்தது அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் கடைசி அந்த கூட்டுத்தொகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி டிஜிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். சிலருக்கு அந்த கடைசி 2 நம்பர்ஸ் கூட சொல்லியிருக்கோம், சிலருக்கு ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரும். இப்போ 35 ஒரு நம்பர் வருது, 45 ஒரு நம்பர் வருது, 56 ஒரு நம்பர் வருது. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கடைசி அந்த கூட்டி பார்த்தோன்னா என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கணும். எனக்கு அந்த தொலைத்தொடர்புகள் எனக்கு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக நான் அந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறதுனால எனக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். மேஷ லக்னம் யாருக்கு செல்கிறதோ அந்த உங்களுடைய ஃபோன் நம்பர் எண்ணின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது 3ஆக இருக்கணும். எனக்கு ரிஷப லக்னம்ங்க, நான் என்ன யூஸ் பண்ணலாம், 4 வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, எனக்கு துலா லக்னம், நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம், 9 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு யூஸாக இருக்குமானா கண்டிப்பாக யூஸாக இருக்கும்.